அம்மாக்கு வயசு 65. 65. அம்மா வீட்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவீங்களா? அப்படின்னா என்னப்பா? எக்ஸசைஸ்னா என்னவா? அம்மாக்கு வயசு 62. 62 வயசு. அம்மா வீட்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவீங்களா? எங்கப்பா பண்றது? பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி மருமக அங்கங்க தனித்தனியா போயிட்டாளுங்க. இப்ப நான் வேலையை பார்ப்பேனா எக்ஸசைஸ் பார்ப்பேனா? கரெக்டா வேலையா கரெக்டா இருக்கு. வேலையை எனக்கு கரெக்டா இருக்குது. என்னாச்சு சோறு போடுறவங்க யாரு வீட்டுல? எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவீங்களா? எங்க டைம் இருக்கு சார். எக்ஸசைஸ் பண்றது டைம் எல்லாம் வீட்டு வேலைய கரெக்டா பண்ணுவோம். அம்மாக்கு வயசு என்ன ஆகுது? 70 வயசு ஆகுது. எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணுவீங்களா? பண்றது இல்ல. எக்ஸசைஸ் எதுவும் பண்ண டைம் இருக்க மாட்டேது. இல்ல. வயசாயிடுச்சுனாலே நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்க, இதுக்கு மேலே எக்ஸசைஸ் பண்ணாதீங்க, ரெஸ்ட்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ஒரு தப்பான கான்செப்ட். ஸோ மூமெண்ட்டை குறைச்சிட்டிங்கனாலே உங்கள் மசில்ஸ் எல்லாம் வீக் ஆயிரும், உங்கள் பேலன்ஸ் பாதிக்கப்பட்டுரும், முக்கியமாக நடக்கிறதே கஷ்டமாயிரும். ஸோ அதனால வயசானவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுங்கிறத விட எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியங்கிறது தான் உண்மையான விஷயம். பெரியவங்க என்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம்? வாக்கிங் பண்ணலாம், ஜென்டில் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் பண்ணலாம், சேர் எக்ஸசைஸ் பண்ணலாம், லைட் வெயிட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணலாம், பேலன்சிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். நான் சொன்ன இந்த எக்ஸசைஸ் எல்லாமே ஏதாவது ஒன்று எடுத்து பண்ணக்கூடாது, எல்லாத்தையுமே உங்கள் ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர் ஆப்ஷன். ஸோ பெரியவங்களுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம், அதுதான் உங்கள் மூவ்மெண்ட்டை காப்பாற்றும். 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க பண்ணக்கூடிய 10 சேஃபான எக்ஸசைஸ் இருக்க வீடியோவை இந்த வீடியோவோட டேக் பண்ணியிருக்கேன். அதை போய் பாருங்கள், பார்த்துட்டு இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க.